வணக்கம். புதிய எகிப்தின் தங்க அரசன் என்றழைக்கப்படும் பார்வோன் துட்டன்காமூனை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். கடந்த பதிவில் துட்டன்காமூனுடைய தந்தையான அக்கிநாட்டனை குறித்து பார்த்தோம். பரிசுத்த வேதாகமத்தில் அவர் நோவா என்று அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறத குறித்து விரிவாக பார்த்தோம். அந்த பதிவை சுருக்கமாக இப்பொழுது காணலாம். அக்கிநாட்டன் தன்னை தேவகுமாரன் என்று அழைத்து கொண்டார் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுறாங்க. பரிசுத்த வேதாகமத்தில் ஆதாம் ஏவாளுடைய குமாரனான சேத்தை தேவன் பரிசுத்த சந்ததியை ஏற்படுத்துறதுக்காக தேர்ந்தெடுத்தாரு. அந்த சந்ததியில வந்தவர் தான் நோவா. இந்த சேத்துடைய சந்ததியினரை பரிசுத்த வேதாகமத்துல தேவபுத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறாங்க. அதனாலதான் இந்த அக்கிநாட்டன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லியிருக்கிறதா குறிப்புகள் சொல்லுது. மேலும் அக்கிநாட்டனுக்கு முன்பிருந்த அமன்ஹோட்டப் 3 மற்றும் அக்கிநாட்டனுக்கு பின் வந்த ராம்சேஸ் 2 இவங்க எல்லாமே சேத் திருவிழாக்களை கொண்டாடி இருக்கிறாங்க. சேத் விழாக்களை கொண்டாடியதிலிருந்து அக்கிநாட்டனும் அவர்களுடைய சந்ததியினரும் சேத்துடைய சந்ததியில் வந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அக்கிநாட்டன் ஏத்தேன் என்ற கடவுள் தன்னை சந்திச்சதாகவும் அவர் சந்திச்சு பேசின விஷயத்த மக்கள்கிட்ட எடுத்து சொன்னதாகவும் இங்க இருக்கிற சித்திரங்கள் மூலமாகவும் குறிப்புகள்ல இருந்தும் சொல்றாங்க. பல தெய்வ வழிபாடு இருந்த அக்காலத்துல ஏத்தேன் என்ற ஒற்றை தெய்வத்தை தான் வணங்கணும். விலங்குகள் பூச்சிகள் வடிவத்துல அக்காலத்துல மக்கள் கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த வடிவத்துல எல்லாம் வணங்கக்கூடாது, ஒளி வடிவத்துல தான் கடவுளை வணங்கணும். ஏத்தேன் என்ற கடவுளை ஒளி வடிவத்துல தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் அக்கிநாட்டன் சொன்னதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுறாங்க. இதை குறித்து நம்ம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம். தேவன் ஆதாம் ஏவாளை ஏத்தேன் தோட்டத்திலிருந்து அனுப்பின பின்னாடி தேவன் அந்த சந்ததியில வேற யாருக்கும் தரிசனமாகல, நோவாவுக்கு மட்டும்தான் தரிசனமானாரு. எனவே தன்னை அறிமுகப்படுத்தும் போது ஆண்டவர் கண்டிப்பா ஏத்தேன் தோட்டத்துல உங்க மூதாதையரை படைச்ச கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இதையதான் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏத்தேன் அப்படிங்கிறது கடவுளுடைய பெயர்ல ஏத்தேன் தோட்டத்துல அவர்களோடு இருந்த கடவுள், அவர்களை படைத்த கடவுள் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் இங்க ஏத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பரிசுத்த வேதாகமத்துல கடவுளை ஒளி வடிவில் தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த உருவத்திலேயோ கடவுளை வணங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பிரதான கட்டளை. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவன் நோவாவை சந்திச்சு தான் மனுஷங்களை படித்ததுக்காக மனஸ்தாபப்பட்டு இந்த பூமியானது சீர்கெட்டதாக இருக்கிறது, மனுஷனுடைய நினைவுகள் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எனவே பெரு வெள்ளத்தினால இந்த மனிதர்கள் முதற்கொண்டு சகல மாம்சமான ஜீவ ஜந்துக்கள் யாவையும் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோவா கிட்ட கூறுறாரு. நோவாவை ஒரு பேழை செஞ்சு அது அளவுகளை எல்லாம் கூறி அந்த பேழையில் பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் இவைகளில் வகைக்கு ஒன்றாக ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடியை அந்த பேழையில் ஏற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டும் தேவன் கூறுறாரு. பெருவெள்ளத்தினால இந்த பூமியை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவரிடம் கூறினாரு. நோவாவுடைய 500வது வயதில் தேவன் பூமியை அழிக்க போகிறதா சொன்னார். நோவாவுடைய 600வது வயதில் தான் இந்த பெருவெள்ளம் வருது. அந்த இடைப்பட்ட காலத்தில் நோவா அந்த பேழையை கட்டினதும் அல்லாமல் நீதியை பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஏத்தேன் தோட்டத்தில் நம்மளை படைத்த கடவுள் தான் உண்மையான ஒற்றை கடவுள், அவரை நம்ம ஒளி வடிவில் தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோவாவை பிரசங்கிச்சிருக்கிறத நம்ம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம். இந்த நிகழ்வை தான் அக்கிநாட்டன் ஏத்தேன் என்ற கடவுள் ஒளி வடிவில் வணங்கினதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அமர்னா நகரத்து சித்திரங்களில் அக்கிநாட்டன் நீர்வழி பயணமாக பறவைகள், விலங்குகள், ஒரு தலைநகரை அமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் மனிதர்களோட பயணம் செஞ்சதாக ஒரு சித்திரம் காட்டப்பட்டிருக்கு. இதை அந்த ஆராய்ச்சியாளர்கள் தீப்ஸ் என்ற நகரத்திலிருந்து அமர்னா அப்படின்ற நகரத்திற்கு பிரயாணம் பண்ணி ஒரு புதிய தலைநகரை அமைச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கூறுறாங்க. அதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கலாம். தேவன் நோவாவிடம் சொல்லியபடியே நோவா பேழையை கட்டினார். அந்த பேழைக்குள்ளே பறவைகள், விலங்குகள் எல்லாத்தையுமே அந்த பேழைக்குள்ளே ஏற்றி அவைகளுக்கு தேவையான போஜன பதார்த்தங்கள் மற்றும் அவங்க புதிய பூமியில் வாழ்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஏற்றி கொண்டாங்க.
நோவாவுடைய 600வது வயதில் ஜலப்பிரளயம் வந்தது. அப்போ தேவன் வந்து நோவாவை பேழைக்குள்ளே விட்டு தேவன் அந்த கதவை அடைத்தார். இந்த நிகழ்வை தான் அந்த சித்திரம் காட்டுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஜலப்பிரளயத்தின் போது பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் வகைக்கு ஒரு ஜோடாக மற்றும் நோவா மற்றும் அவனுடைய குடும்பத்தினரும் அந்த பேழையில் காப்பாற்றப்பட்ட நிகழ்வை தான் இந்த சித்திரம் குறிப்பிடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 2 மலை முகடுகளுக்கு நடுவில் ஒரு சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு சித்திரம் காட்டியிருக்காங்க. இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நோவாவுடைய 600வது வயதில் 2வது மாதத்தில் இந்த பெருவெள்ளம் வருது. 40 நாள் இந்த பெருவெள்ளம் பெய்யுது. 150 நாள் ஜலம் பிரவாகிக்குது. 150 நாள் கழித்து தேவன் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தினையும் இணைந்தருளி காற்றை வீச செய்தார். அப்போது 7வது மாதம் இந்த பேழையானது அராரத் என்ற மலை மேலே வந்து நிற்குது. அதுக்கப்புறம் 10வது மாதம் இந்த நீரானது கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி மலை முகடுகள்லாம் அப்போ தான் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இந்த மலை முகடுகள் தெரிய ஆரம்பித்த நிகழ்வையும் அந்த மலைகளுக்கு இடையில் சூரியன் உதிச்சதையும் தான் வந்து இந்த சித்திரம் காட்டுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 வருடம் கழித்து நோவாவுடைய 600வது வயதில் ஆரம்பித்த வெள்ளமானது 601வது வயதில் தான் வந்து பூமியானது காய்ந்திருந்தது. இவங்க வந்து புதிய பூமியை அடைஞ்சாங்க. இந்த புதிய பூமி அப்படிங்கிறத தான் வந்து இங்கே புதிய எகிப்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஜலப்பிரளயத்திற்கு முன்னாடி பிறந்தவங்களில் நோவாவும் அவனோட குமாரர்களும் தான் வந்து கடைசியானவங்க. அவங்க தான் கடைசி சந்ததி. அதுக்கப்புறம் ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி காம், சேம், யாபேத் அப்படிங்கிற நோவாவுடைய குமாரர்கள் பிறந்து அவர்கள் மூலம்தான் பூமியில் மக்கள் பெறுகிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தான் இந்த ஜலப்பிரளயத்திற்கு முன்னாடி இவங்க பிறந்ததுனால இவங்களை வச்சு வரலாற்றை அவங்க கணிக்கிறத நம்ம பார்க்கலாம். அக்கிநாட்டன் அந்த புதிய தலைநகரான அமர்னாவில் ஏத்தேன் என்ற கடவுளுக்கு கோவில் கட்டி அவரை வழிபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் அந்த கோவிலெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்வு எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி புதிய பூமியை அடைந்தவுடன் சுத்தமான விலங்குகள்லையும் பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு பலிபீடம் கட்டி நோவா தேவனுக்கு பலியிட்டார். தேவன் நோவாவோடையும் அவனுடைய குடும்பத்தாரோடையும் சகல ஜீவ ஜந்துக்களோடையும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறாரு. இனிமே வந்து நான் ஜலத்தினால நான் படைத்த மனிதர்கள் முதற்கொண்டு முழுவதையும் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு. அந்த உடன்படிக்கை அடையாளமாக தன்னுடைய வில்லை வானத்தில் வைக்கிறாரு. அதுதான் இன்று வானவில் என்று அழைக்கப்படுகிறது. இவற்றிலிருந்து அக்கிநாட்டன் தான் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்படும் நோவா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளலாம். நோவாவுடைய குமாரன் காம் என்பவனை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த காம் தான் எகிப்திய வரலாற்றில் துட்டன்காமுன் என்று அழைக்கப்படுறான். துட்டன்காமுன் அப்படிங்கிறது, காம் அப்படிங்கிறது அவனுடைய பெயர், துட்டன் அப்படிங்கிறது அவனுடைய செயல்களுக்காக கொடுக்கப்பட்ட பெயர். இவன் வந்து மிகவும் துஷ்டனாக இருந்ததுனால இவனுக்கு துஷ்டன்காமுன் அப்படின்ற பெயர் வந்திருக்குது. அதை வந்து தமிழில் துட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அமூன் அப்படிங்கிறது வந்து அவன் வணங்கிய தெய்வம். இவன் வந்து தன்னுடைய தந்தையோடு இருந்தபோது ஏத்தேன் தெய்வத்தை வணங்கின போது துட்டன் காட்டேன் என்ற பெயர் இருந்தது. அந்த பெயரை இவன் மறுபடியும் பல தெய்வ வழிபாட்டுக்கு திரும்பி ரா அமூன் தெய்வங்களை வணங்க ஆரம்பித்த பின்னாடி தன்னோட பெயரை காமோட அமூன் என்ற பெயரை சேர்த்து காமூன் அப்படின்னு வச்சுக்கிட்டான். அதனால தான் துட்டன் காமூன் அப்படின்ட்டு அவனோட பெயர் வழங்கலாயிடுச்சு. 1922ஆம் ஆண்டு ஹார்வர்ட் கார்ட்டர் குழுவினர் மன்னர்களின் பள்ளத்தாக்கு அப்படின்ற இடத்துல ஆராய்ச்சி மேற்கொண்டிருந்தாங்க. இந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஆபிரகாம் லோத்தை மீட்டு கூட்டிகிட்டு வரும்போது இந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கு என்ற இடத்துல தான் மெல்கிசதேக் இந்த ஆபிரகாமை சந்தித்து அவருக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்குறாரு. அவருக்கு திருப்பி ஆபிரகாம் தசம பாகத்தை அவருக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹார்வர்ட் கார்ட்டர் குழுவினர் 1922வது வருஷம் இந்த துட்டன்காமுனுடைய கல்லறையை கண்டுபிடிச்சாங்க. இவங்க தேடுதலுக்கு இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணவர் கார்னல் அப்படிங்கிறவர் 8 வருடங்களாக இந்த ஆராய்ச்சி மேற்கொண்டு
1922 வருஷம் தான் இந்த கல்லறையை கண்டுபிடிச்சாங்க. இந்த கல்லறையை கண்டுபிடிச்சு அதை திறந்து பார்த்தப்போ 3000த்திற்கும் அதிகமான தங்கத்தாலான பொருட்கள் வந்து இருந்ததை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த துட்டன்காமுன் அப்படின்ற மன்னன் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்துமே அங்கே இருந்திருக்கு. சிம்மாசனம், சாரட்டு வண்டி, கைத்தடிகள், அவங்க பயன்படுத்தின தங்கத்தாலான, வைரத்தாலான, வைடூரியம், நவரத்தனங்களான பொருட்களை 3000க்கு மேலே குப்பை மாதிரி அங்கே வந்து கிடந்திருக்கிறத அவங்க பார்த்துருக்குறாங்க. அடுத்தது இந்த துட்டன்காமுனுடைய கல்லறைக்கு உள்ளே சென்று பார்க்கும் பொழுது அந்த கல்லறையின் கதவுக்கு முன்னாடியே வந்து ஒரு சாபம் குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த குறிப்பில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுடைய மன்னன் துட்டன்காமுன் உறங்கி கொண்டிருக்கிறார், அவரை யாராவது வந்து தொந்தரவு செய்யும் விதமாக அந்த கல்லறையை திறந்தால் அந்த எத்தனை பேர் திறந்தாலும் எத்தனை பேராக இருந்தாலும் அவங்க மர்ம நோயினாலேயோ விபத்துனாலேயோ இவங்க வந்து துர்மரணத்தால் இவங்க இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சாபம் குறிப்பிட்டிருக்கு. அவங்க அதையும் மீறி அதை திறந்து அந்த கல்லறைக்குள்ளே போகிறாங்க. அப்படி திறந்து போனவங்க 12 பேர் கொண்ட ஒரு குழுவினர். கார்னல் அப்படின்றவர் தான் இந்த அகழ்வாராய்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ணார். அந்த ஸ்பான்சர் பண்ணவர் இந்த கல்லறையை திறந்து 6 மாதத்தில் இறந்துட்டதை பார்க்கலாம். அடுத்தது இந்த குழுவில் இருந்த ஒவ்வொருவராக வந்து ஏதோ ஒரு காரணத்தினால மரணத்தை தழுவினாங்க. கடைசியாக இந்த கார்ட்டர் நம்பவே இல்லை, இருந்தாலும் இத்தனை பேர் இறந்ததை பார்த்தோன்னா அவருக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டு அவரும் வந்து இறந்துட்டார். இது எல்லாமே வந்து 2-3 வருடங்களுக்குள்ளே இந்த துர்மரணங்கள்லாம் நிகழ்ந்ததை வந்து பார்க்குறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் வந்து இறந்தாங்க. இந்த கல்லறைக்குள்ளே அவங்க வந்து போனோன்னே 3 அடுக்குகள் கொண்டதாக 3 பெட்டி இருந்திருக்கு. அந்த 3 பெட்டியில் 3வது பெட்டியில் தான் துட்டன்காமுனுடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது. துட்டன்காமுனுடைய உடல் வைக்கப்பட்டிருந்த அறையில் 30 விதமான கப்பல்கள், தங்கத்தால் செய்யப்பட்ட கப்பல்களை இவங்க கண்டெடுத்திருக்காங்க. இந்த கப்பலுடைய மாதிரிகள்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ஜலப்பிரளயத்தில் பேழையில் காப்பாற்றப்பட்டதை குறிப்பதற்காக தான் வந்து இங்கே 30 வகையான தங்கத்தாலான கப்பல்களை வந்து இவங்க செஞ்சு வச்சுருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போன்று துட்டன்காமுனுடைய உடலானது தங்கத்தால் முகக்கவசம் அணிவிக்கப்பட்டிருந்தது. இந்த துட்டன்காமுனுடைய உடலை வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த உடலில் நெஞ்சு எலும்புலையும் கால் எலும்புலையும் வந்து முறிவு ஏற்பட்டிருந்தது இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதை கொண்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு தேரோ ஒரு காரோ இவர் மேலே ஏறி இருக்குது, அதனால் வந்து இவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து இயற்கையான மரணம் இவர் எய்தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரணத்தை குறித்து இவங்க கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அதே சமயம் இவர் மலேரியா நோயினாலேயும் இவர் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னும் வந்து இந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த சாபத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் காமுடைய வாழ்க்கையிலையும் அதே மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. அந்த நிகழ்வோட இதையெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பரிசுத்த வேதாகமத்தில் காமுக்கு ஏற்பட்ட அந்த சாபத்தை குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் நோவாவுடைய குமாரர்களான காம், சேம், யாப்பேத் அப்படின்ன 3 தான் இந்த பூமியில் மக்கள் பரவினாங்க. அதே சமயம் நோவா திராட்சை தோட்டத்தை பயிரிட்டு அந்த திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன்னுடைய ஆடை விலகினது கூட அறியாமல் அவன் படுத்திருந்திருக்கான். அப்போது காம் அப்படின்ற அவனுடைய இளைய மகன் இவனை குறித்து சொல்லும்போது இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, காம் அப்படிங்கிறவன் கானானுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கானானுடைய தந்தையான காம் தன்னுடைய தந்தை ஆடை விலகி படுத்திருக்கிற நிர்வாண நிலையை தன்னுடைய சகோதரர்கள்கிட்ட போய் சொல்கிறான். அவனுடைய சகோதரர்களான சேம், யாப்பேத் இருவரும் தங்களுடைய தந்தையுடைய நிர்வாணத்தை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் பின்புறமாக வந்து அவர் மேலே வந்து வஸ்திரத்தை போட்டு அவருடைய நிர்வாணத்தை மூடுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த திராட்சை ரசத்தோட வெறி தெளிந்து எழுந்த அந்த நோவா தன்னுடைய இளைய மகன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாரு. கானான் தன் சகோதரர்களுக்கு அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் சேமுடைய தேவன் ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டியவர். இந்த சேமுடைய கூடாரங்களில் கானான்
அடிமைகளுக்கும் அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போன்று யாபேத்துடைய கூடாரங்கள்லேயும் இந்த கானான் அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கானானை குறித்து சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வோட தொடக்கத்தில் இவருடைய இளைய மகனை குறித்து தான் சொல்கிறாங்க. கானானுடைய தந்தையான காம் அப்படின்னு குறிப்பிட்டு இவன் தந்தையுடைய நிர்வாணத்தை கண்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து எழுந்தபோது அவர் காமை தான் அவர் சபிச்சிருக்கணும். ஆனால் காமுடைய குமாரனான கானானை சபிக்கிறாரு. இப்போது இந்த இடத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுது. வேதாகமத்தில் நிறைய இடங்களில் வந்து உவமைகளாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து வெட்ட வெளிச்சமாக்கப்படலை. அதனால இந்த இடத்துல கானானை எதுக்கு சபிச்சாரு அப்படிங்கிறத குறித்து ஒரு சில வேத வல்லுநர்கள் இதை குறித்து சொல்கிறாங்க. நம்ம கானானை பற்றி நம்ம சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கானானுடைய சந்ததியினர் எமோரியர், எபூசியர், சீதோனியர், ஏத்தியர் இவங்க எல்லாமே வந்து ஒரு ராட்சத குணத்தை கொண்டவங்க, ராட்சத வடிவத்தை கொண்டவங்க. இவங்களை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. பாசான் அப்படிங்கிறது கானான் தேசத்தில் உள்ள ஒரு நாடு. இது ராட்சதர்களின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இவங்களை வேவு பார்க்க போனவங்க இவங்களுடைய உருவத்தை கண்டு இவங்க இந்த மனிதர்கள் வந்து இவங்களுக்கு முன்னாடி வெட்டி கிளிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த கானானுடைய சந்ததியில் ராட்சதர்கள் உருவாயிருக்கிறாங்க. மேலும் இவர்கள் வந்து மந்திரவாதிகளாகவும் சூனியக்காரர்களாகவும் குறி சொல்கிறவங்களாகவும் தங்களுடைய குழந்தைகளை மூலக்கு அப்படின்ற தெய்வத்திற்கு பலி கொடுக்குறவங்களாகவும் ஓரின சேர்க்கையாளர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அதே சமயம் விலங்குகளோடு புணர்றவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. இவர்களை குறித்து வேதாகமத்தில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஜலப்பிரளயத்திற்கு முன்னாடி பாம்பானது எப்படி காயினை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து பாவத்தை ஏற்படுத்துச்சோ அதே மாதிரி ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி இந்த கானான பாம்பானது தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் பாவத்தை பூமியில் விதைச்சிச்சு. தேவன் கானான் தேசத்தை இஸ்ரவேலர்களுக்கு அளிக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த தேசத்தில் நீங்கள் கனிச்செடிகளை பயிரிடும்போது 3 வருஷத்துக்கு நீங்கள் அந்த கனிகளை வந்து உண்ணக்கூடாது, வெட்டி எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. 4வது வருடம் நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் காணிக்கையாக அந்த கனிகளை கொடுக்கணும். 5வது வருடம்தான் நீங்கள் அந்த கனிகளை நீங்கள் உண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு அந்த பூமியானது பாவத்தினால சீர்கெட்டதாக மாறி இருந்ததை இந்த நிகழ்வு வந்து குறிப்பிடுது. அவங்க பாவத்தின் உச்சிக்கே சென்றதுனால தான் வந்து தேவன் இஸ்ரவேலர்கள் என்ற ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கி அவர்கள் மூலமாக அந்த கானானியரை அழிச்சதை பார்க்கலாம். அந்த போருக்கு போகும்போது கர்த்தர் வந்து இஸ்ரவேலர்களுக்கு ஒரு கட்டளை கொடுப்பாரு. இந்த கானானியரை குழந்தைகள் முதற்கொண்டு விலங்குகள் முதற்கொண்டு ஒன்றையுமே வந்து விட்டு வைக்கக்கூடாது, அனைத்தையுமே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து சொல்லுவார். ஏன்னு கேட்டால் அவங்க அவ்வளவு ஒரு பாவத்தில் இருந்ததை நம்ம அந்த பரிசுத்த வேதாகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த கானானை தான் இந்த இடத்துல வந்து நோவா வந்து சபிக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை வந்து வேத வல்லுநர்கள் வந்து இதை பற்றி ஒரு 2 விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. ஒன்று வந்து காம் தன்னோட தந்தையோட ஓரின சேர்க்கையாளராக உறவு கொண்டிருக்கலாம், அதனால் காம் கொல்லப்பட்டதுனால கானானுக்கு அந்த சாபம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த கானானுடைய சந்ததியில் ஓரின சேர்க்கையாளர்களாக இந்த சோதோம் குமாரா நாட்டில் இருந்த மக்கள் இருந்ததுனால தேவன் அக்னியை கொண்டு அந்த சோதோம் குமாரா அப்படின்ற 2 நகரை அழிச்சார். அதனால் இவங்க இதில் வந்து ஓரின சேர்க்கையாளர்கள் வந்து அதிகமாக இருந்தது நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக வந்து வேத வல்லுநர்கள் இன்னொரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. இந்த நோவாவுடைய குமாரர்களை பற்றி சொல்லப்படும்போது இந்த கானானை குறித்தும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அதை வந்து விளக்கமாக நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 9 பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். ஜலப்பிரளயத்திற்கு முன்னாடி காம், சேம், யாபேத் அப்படின்ற 3 பேர் தான் வந்து இவர்களுக்கு குமாரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஜலப்பிரளயத்துக்கு முடிஞ்ச பின்னாடி இவங்களை பற்றி சொல்லும்போது அடுத்தது காம் கானானுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த
காம், சேம், யாபேத் இவங்க 3 பேரோட சேர்த்து இந்த கானானோட பெயரும் வர்றதை நம்ம பார்க்கலாம். இம்மூவரும் நோவாவின் குமாரர்கள். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரவினார்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். இந்த திராட்சை ரசம் அப்படிங்கிறது கம்யூனியன் கொடுக்குறது, அதாவது ஆன்மீகத்தை பற்றி குறிக்குது. ஆண்டவருடைய நேசத்தை, அவருடைய ரத்தமாக இந்த திராட்சை ரசம் பார்க்கப்படுது. நோவா தேவனோடு சஞ்சரிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தேவனுடைய நினைவாக அவருடைய கருத்துக்களை மக்களுக்கு இவன் எடுத்து சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராட்சை ரசத்தை குறித்து நம்ம சொல்லலாம். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலிருந்தே தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். இந்த இடத்துல காம் சொல்லிட்டு குறிப்பிடாமல் கானானுக்கு தகப்பனாகிய காம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே கானானுடைய பெயரையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இங்கே குறிப்பிட்டிருக்கிற தகப்பனுடைய நிர்வாணம் அப்படிங்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் தாயோட உறவு கொள்வது தான் தகப்பனுடைய நிர்வாணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லேவியர் ஆகமத்தில் 18வது அதிகாரத்தில் இதை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களை தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தின் செய்கைகளின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தின் செய்கைகளின்படி செய்யாமலும், அவர்களின் முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியமங்களின்படி செய்து என் கட்டளைப்படி நடவுங்கள். ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது. நான் கர்த்தர். உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக்கலாகாது. அவள் உன் தாயாளவள், அவளை நிர்வாணமாக்கலாகாது. உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கும் பொழுது அது உன் தகப்பனுடைய நிர்வாணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது தகப்பனுடைய நிர்வாணம் அப்படிங்கிறது தன்னுடைய தகப்பனுடைய மனைவியோட சேர்றது தான். அவனுடைய தாயை சேர்ந்தாலும் வேறு மனைவிகள் இருந்தால் அவங்கள சேர்ந்தாலும் அது தகப்பனுடைய நிர்வாணம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அர்த்தத்தில் தான் இங்கே ஆதியாகமத்தில் இந்த நிகழ்வின் போது தகப்பனுடைய நிர்வாணத்தை காம் கண்டு தன் சகோதரர்களிடத்தில் கூறினான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த தகப்பனுடைய நிர்வாணத்தை சேம், யாபேத் மற்றவர்கள் பார்க்காதவாறு இவர்கள் மூடினார்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காம் இதை ஒரு பெருமையாக சொல்லும்போது கோவப்பட்டு ஆத்திரத்தில் தன்னோட தாயோட உறவு கொண்டதன் மூலமாக கானான் பிறந்தான் அப்படின்ற நிகழ்வை இவர்கள் சேமும் யாபேத்தும் தெரிந்து கொண்டு அப்போ அவனை இந்த தேரை ஏற்றி கொண்டிருக்கணும். ஏன்னா ஜலப்பிரளயத்திற்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் உறவுகளினால தான் பாவம் பெருகி அதை தேவன் அந்த பூமி முழுவதும் இருக்கிற அந்த ஜீவசுவாசம் உள்ள அத்தனை அழிச்சதை அந்த பார்த்த அந்த சந்ததி தான் இந்த காம், சேம், யாபேத். அதனால் தன்னோட சகோதரனான காம் செஞ்ச தவற்றை இவங்க உடனடியாக காமை தண்டிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த காம் தான் நிர்வாணத்தை பார்த்து தன்னுடைய சகோதரர்களிடத்துல சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து எழுந்த அந்த நோவா கானான்னு சபிக்கிறத பார்க்குறோம். அது அவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து. இந்த இடத்துல நோவா நினைக்கிறதா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த இளையகுமாரனான காம் இந்த நோவாவுக்கு ஏதோ ஒரு துரோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விளங்குது. அதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து அப்படின்னா நோவா காம தான் சபிச்சிருக்கணும். ஆனால் அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்றார். இந்த இடத்துல காம சபிக்காம
கானானை சபிக்கிறாரு. ஏன்னா உயிரோடு இல்லாத ஒருத்தரை வந்து நம்ம சபிக்க முடியாது. சேமும் யாபேத்தும் இந்த காமை வந்து கொன்றிருக்கலாம். அதனால் அவன் உயிரோடு இல்லாதனால அவனுடைய குமாரனான அந்த கானானை வந்து அவனும் வந்து தவறான முறையில் பிறந்தவன், அவனும் ஒரு துஷ்டன் அப்படின்ற ஒரு இதில் வந்து அந்த கானானை வந்து சபிச்சிருக்காரு. இந்த இடத்துல வந்து கானானை குறிப்பிடும்போது தன் சகோதரரிடத்தில் அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சகோதரர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேமு யாபேத்தும் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் அப்படிங்கிறவங்க நோவாவுடைய குமாரன். அவனை வந்து இங்கே வந்து கானானுக்கு சகோதரனாக காட்டியிருக்காங்க. அந்த சேமுக்கு கானான் அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேமுக்கும் யாபேத்துக்கும் இந்த சகோதரனாக இந்த இடத்துல வந்து கானான் காட்டப்பட்டிருக்கான். அதனால் வேத வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காம் வந்து தன்னுடைய தாயோடையோ இல்லைன்னா நோவோடைய மனைவிகளில் யாரோடையாவது தவறான உறவு கொண்டதன் மூலமாக இந்த கானான் பிறந்திருக்கான். அதனால தான் வந்து இதை தெரிஞ்சொன்ன அவனுடைய சகோதரர்கள் வந்து அவனை வந்து கொன்றிருக்கலாம். அதனால் அவன் உயிரோடு இல்லாதனால அவனுக்கு பதிலாக அவனுடைய குமாரனான இந்த கானானை வந்து சபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து இந்த வேத வல்லுநர்கள் வந்து சொல்கிறத பார்க்கலாம். அதே போல் இந்த துட்டன்காமூனோட கல்லறை ஆராய்ச்சி செஞ்சவங்களோட கருத்து என்னன்னு சொன்னால், துட்டன்காமூன் இயற்கையான முறையில் சாகலை ஃபஸ்ட்டு. இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அரசர்களுடைய கல்லறைகளும், அதாவது ராம்சேஸ் 2, ராம்சேஸ் 3, ராம்சேஸ் 4 இவங்களுடைய கல்லறைகள்லாம் பெரிய அளவில் இருக்குது. ஆனால் துட்டன்காமூன் வந்து ஒரு அரசன் அப்படின்றத இவங்க இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அவனோட அறையில் அவ்வளவு பொக்கிஷங்கள், தங்கம் வந்து 100 கிலோவுக்கு பக்கம் அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. நவரத்தினங்கள், வைடூரியங்கள் எல்லாமே வந்து அங்கே இருந்திருக்கு. 3000க்கு மேற்பட்ட பொருட்களாக தங்கத்தாலான பொருட்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அரசனுடைய கல்லறை பார்த்திங்கன்னா அவசரமாக அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டது போன்று அந்த அளவுக்கு தான் வந்து சிறியதாக இருக்குது. முன்னறையில் மட்டும்தான் சித்திரங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த கெட்டி வைக்கப்பட்டிருந்த இடத்துல எந்தவித சித்திரங்களும் வரையலை. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு சாபம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ மற்ற ராஜாக்களுடைய கல்லறைகள்லாம் திருடர்கள் வந்து புகுந்து அங்கே இருக்கிற பொக்கிஷங்களெல்லாம் எடுத்தாங்க. ஆனால் இந்த மன்னனுடைய கல்லறையை மட்டும் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. மேலும் அவனுடைய கல்லறையில் இந்த சாபமும் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. இந்த சாபமும் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கிற சாபமும் வந்து காமும் அவனுடைய குமாரனான கானானும் சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போன்று துட்டன்காமுன் இவன் வந்து இறக்கும்போது 19 வயது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி மேற்கொண்ட பொழுது அவன் வந்து 19 வயதுலேயே இறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜலப்பிரளயத்திற்கு முன்னாடி இருந்தவர்களுடைய ஆயுட்காலம் 1000 ஆண்டுகளாக இருந்திருக்கு. இப்போ நோவாவுடைய 600வது வயதில் தான் ஜலப்பிரளயம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 350 ஆண்டுகள் அவன் வந்து உயிரோடு இருந்திருக்கான். மொத்தம் வந்து இந்த அக்கினாட்டன் அப்படின்ற நோவா 950 ஆண்டுகள் வந்து உயிரோடு இருந்திருக்கிறான். இந்த துட்டன்காமூன் வந்து 19 வயதில் இறந்தான் அப்படின்னு சொல்கிறது. தேவன் வந்து ஜலப்பிரளயத்தை பற்றி சொல்லும்போது நோவாவுக்கு 500 வயது. அந்த 500வது வயதில் காம், சேம், யாபேத் வந்து பிறந்துட்டாங்க. 100 வருடம் கழித்து 600வது வயதில் தான் இந்த ஜலப்பிரளயம் ஏற்படுது. அப்போது ஜலப்பிரளயத்தின் போதே இவங்களுக்கு வந்து 100 வயது ஆயிருக்குது. அதுக்கப்புறம் வந்து புதிய நகரை நிர்மாணித்து மறுபடியும் இந்த துட்டன்காமுன் பழைய பாவ செயலுக்கே திரும்பி அமுன் தெய்வத்தை தன்னோட பெயரோட சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு எப்படி அடுத்த ஒரு 100 வருடங்களாவது ஆயிருந்திருக்கும். அப்போது துட்டன்காமுனுடைய அந்த உடலானது அந்த காலத்தில் வந்து அந்த உடல்கள் வந்து 200 வயது 300 வயது அப்படிங்கும்போது அந்த அவங்களுடைய உடல் வந்து 19 வயதிற்கான அளவு தான் வந்து அவங்களுடைய அளவு இருந்திருக்கும். அதனால தான் ஆராய்ச்சியாளர்கள் வந்து 19 வயதுலேயே இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்க்குறோம். துட்டன்காமுன் தான் வந்து காம் அப்படிங்கிறத, இந்த அக்கினாட்டன் தான் நோவா அப்படிங்கிறதே நம்ம வந்து இந்த நிகழ்வுகளிலிருந்து நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் இவங்களுக்கு அடுத்த ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க வந்து இவங்களை அடுத்தது வந்தாங்க.
இவங்க 18வது ராஜவம்சம். அடுத்தது 19வது ராஜவம்சத்தில் தான் வந்து இந்த ராம்சேஸ்கள் உருவாங்குறாங்க. அமுன் அப்படின்ற அந்த தெய்வத்தோடைய இது முடிஞ்சு அதுக்கு அடுத்தது இந்த ராம்சேஸ் ரா அப்படின்ற கடவுளை முன்னாடி வச்சு அவங்களோட புதிய வந்து ராஜவம்சம் உருவாகுது. இந்த புதிய ராஜவம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமுடைய குமாரனான கூஷ். இவருடைய குமாரனான நிம்ரோத், பரிசுத்த வேதாகமத்தில் நிம்ரோத் என்று அழைக்கப்படுற அந்த மன்னன் தான் வந்து இங்கே வந்து ராம்சேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுறான். 2ஆம் ராம்சேஸ். இதை குறித்து நம்ம அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.